ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 2 பிரியாணி இலை, 2 பட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் வந்து 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் ஆச்சி மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மசாலா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வதங்கிடுச்சு. இது கூட எலும்பு கறி 1 கிலோ சேர்த்து வேக வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலாலாம் நல்லா கறியோடு சேர்ந்து வரட்டும். இப்போ நல்லா மசாலாலாம் ஒன்று திறந்து வந்துடுச்சு. இது கூட கறி வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு இது நல்லா கொதித்து வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ குழம்பு ரெடி ஆனோடனே பார்க்கலாம்.